2017 எப்படி ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மிக பிரம்மாண்டமான எழுச்சியான ஒரு போராட்டம் நடந்துச்சோ அதை விட மிக பிரம்மாண்டமா எழுச்சியா தமிழகத்துல மீண்டும் ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்பேன். எங்கெல்லாம் அமைச்சா அந்த ரேடார்லாம் சரியா வரும் அப்படின்றதெல்லாம் ஆய்வு செஞ்சு தான் இந்த இடத்துல வந்து தேர்வு செஞ்சிருப்பாங்க. அப்படி இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது வேற எங்க செய்ய முடியும்? ரேடார் காட்டிடுச்சுன்றதுக்காக மக்களையும் மண்ணையும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் கொண்டுதான் நீங்க பண்ணுவீங்கன்னா எதுக்கு ஏர்போர்ட்? யாருக்கான ஏர்போர்ட்? அதையெல்லாம் அழிச்சு ஏர்போர்ட் கட்டி என்ன பண்ண? விமான நிலையம் வேணான்றீங்களா? வேண்டான்னு சொல்லல, இதுக்கான இடத்த மாத்துங்கன்னு சொல்றேன். மாத்துனா அந்த இடத்துலயும் நீர்நிலைகள் இருக்காதா? அந்த இடத்துலயும் விவசாயம் இல்லாத இடமா பார்த்து பண்ணுங்க, இல்லனா ராஜினாமா பண்ணுங்க. விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. பெரிய விமானங்கள் வர்றதுக்கான போதிய இடம் இல்லை அப்படின்னு தானே சொல்றாங்க. இந்த அவ்வளோ பெரிய ஃப்ளைட் இங்க எங்க இருந்து வரப்போகுது? அப்ப இது வரைக்கும் வராத ஒரு ஃப்ளைட்டை கொண்டு வந்து நிறுத்த போறீங்களா? இது வரைக்கும் உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஜம்போ ஏர்பஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு. அன்னைக்கு நீங்க 8 வழிச்சாலையை தடுத்தீங்களா இல்லையா? அன்னைக்கு அதிமுக பீரியட்ல கொண்டு வரும்போது இன்னைக்கு என்ன பண்றீங்க? விரைவு சாலைன்ற பேர்ல அதே திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்போ உங்களை எதை வச்சு எப்படினாலும் இப்ப அதுக்கான வளர்ச்சிகளை திரும்பவும் சொல்றோம், நாங்க தடுக்கல. வளர்ச்சிக்கு தேவையானதை விமான நிலையங்களை மேம்படுத்துங்க. நான் என்ன சொல்றேன்னா, தூத்துக்குடி விமான நிலையங்களை மேம்படுத்துங்க. அங்க எவ்வளோ விமானம் இறங்கலாமே. திருச்சி விமான நிலையத்தை மேம்படுத்துங்க. அங்கே எத்தனையோ விமானங்கள் இறங்கலாம் இல்லையா? அங்கேருந்து ஏன் மக்கள் இங்கே வர? அங்கேயே தான் ஏறிடுவானே. சேலத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை மேம்படுத்துங்க. அங்கே எத்தனையோ இருக்கு. இப்போ மதுரையில் இல்லையா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு, அதை இன்னும் விரிவாக்கம் பண்ணுங்க. ஆனால் சென்னையில் 2வது ஏர்போர்ட் அப்படின்னு கேட்குறேன். இது என்ன அடம்? எனக்கு புரியலையே. சென்னையில் தான் வைப்பேன், இது என்ன அடம் முடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். இப்போ இன்னைக்கு போயிட்டு அவர் வெறும் 9 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக களங்களும் அரசியல் களங்களும் அதிர்வு இன்னும் அடங்கலை. வெறும் 9 நிமிஷம் பேச்சுக்கு. நீங்க ஒரு தேசிய கட்சி தானே, ஏன் எதிர்க்கல? காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன? பரந்தூர் விமான நிலையத்தில் ஓப்பன் டாக்கா சொல்லுவாரா செல்வ பிறந்தகை? 1 to 1 பைட்டுக்கு வரதுக்கு தயாரா இருக்கிறாரா? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழக கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். பரந்தூர்ல போராடி இருக்கக்கூடிய மக்களை நேர்ல சென்று அந்த மக்களுக்கான ஆதரவை வந்து விஜய் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? இது என்ன, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நான் எப்பவும் நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் தான் நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக பரிமாணம் கொண்டிருக்கிறாரு. அரசியல் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி 1 ஆண்டுகள் நெருங்க போகுது. அந்த சூழலில் இன்றைக்கி நேரடியான அரசியல் காலத்தில் நான் வந்து ஜனவரியிலேருந்து வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய தொடக்கமாகவும் நான் இங்கேருந்து விவசாயிகளுடைய மண்ணை தொட்டு என்னுடைய தொடக்கத்தை ஆரம்பிக்கிறேன்னு பதிவு பண்ணுறாரு. விவசாயிகளுக்கு வளர்ச்சியை தமிழகத்தில் எதிர்க்கக்கூடிய ஒருத்தராக நான் இல்லை. வளர்ச்சி ஏர்போர்ட் வேண்டாம்னு நான் சொல்லலை. விவசாயிகளையும் நீர்நிலைகளையும் விவசாயத்தையும் மக்களையும் அழிக்கக்கூடிய திட்டங்கள் வேண்டாம்னு சொல்கிறேன். அதனால இங்கே இருந்து வேறு இடத்துக்கு மாற்றம் கொடுங்க. நீங்கள் இன்னொரு இடத்துல மக்களை வஞ்சிக்காத வகையிலும் விவசாயத்தை அழிக்காத வகையிலும் மக்களை பாதிக்காத விதத்திலும் நீர்நிலைகளை பாதுகாக்கக்கூடிய விதத்திலும் உங்களுடைய திட்டங்கள் செயல்படட்டும். அதுக்கு நான் ஒருபோதும் தடை இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். சார், அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் நேரில் போய் மக்களை போய் சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இது எல்லாமே வந்து அரசியலுக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? அவர் யார்? அரசியல்வாதி தான். பட் ஆனால் அரசியல் அவருடைய லாபத்துக்காக, அவருடைய தன் கட்சியுடைய வளர்ச்சிக்காக ஒரு விஷயம் தாவேக்காவை பத்தி எங்கேயுமே அவர் பேசல, அப்படிதான் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாருங்க, திருப்பியும் சொல்றேன், ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அவரை விட மிக பிரம்மாண்டம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இருக்கக்கூடிய திமுக மற்ற இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ அண்ணன் செல்வ பெருந்தகை எல்லாம் பேசினார் பார்த்தீங்களா? இன்னைக்கு அவரை பேசினா தான் டைம்லைனில் வர முடியும். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி அவர்களுடைய பேரை சொன்னால் மட்டும்தான் டைம்லைனில் வர முடியும். அதற்காக அவர்கள்லாம் சொல்கிறாங்க, வாங்க இந்தியா கூட்டணிக்கு, அப்புறம் வராதிங்க, இது என்னுடைய முடிவில்லை, நான் ஒரு இந்திய பிரஜை. இவரை யாராவது கேட்டாங்களா? இவரை கேட்டாங்களா? உங்களுக்கு எந்த அதிகாரமே இல்லை மிஸ்டர் செல்வ பெருந்தகை. அவருக்கு அவர் இல்லாத போது இந்த அறிவிப்பு அவர் கொடுக்க வேண்டிய அறைகோல் என்ன? அது மூலியமா என்ன சொல்ல வராரு? காங்கிரஸ் கட்சிக்கு பலம் சேர்க்கிறாருன்னு சொல்ல முடியுமா? தன்னுடைய பேச்சும் மூஞ்சும் டைம்லைனில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. திமுகவில் தான் ஒரு அங்கமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதை வந்து பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாரு. இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏன் பேசுங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தானே இந்த திட்டத்தை கொண்டு வருது. நீங்கள் ஒரு தேசிய கட்சி தானே, ஏன் எதிர்க்கலை?
காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன? பரந்தூர் விமான நிலையத்தில் ஓப்பன் டாக்கா சொல்லுவாரா செல்வ பெருந்தகை? 1 to 1 பைட்டுக்கு வரதுக்கு தயாராக இருக்கிறாரா? இதுக்கெல்லாம் மக்கள் இப்போ பாதிக்கலையா? அரிட்டாப்பட்டியில் உங்க தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு சொன்னீங்கல்ல, நாங்கள் தீர்மானம் போட்டீங்கல்ல, மக்கள் பக்கம் தான் நிற்போம், தீர்மானம் போடுறோம், இதெல்லாம் பண்றோம். இன்னைக்கு தீர்மானம் போட்டீங்க, 10-11 மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? அதிமுக மீது ஏன் குறை சொல்றீங்க? வராதுன்னு சொல்றீங்கல்ல, இப்போ மக்கள் பக்கம் தான் நிப்போன்னு சொல்றீங்கல்ல. அது மாதிரி பரந்தூர் விஷயத்துல ஏன் சொல்ல மாட்டீங்க? இங்க கன்வின்ஸ் ஆகக்கூடியதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது? என்ன லாபம்? சிச்சுவேஷன் இந்த பரந்தூர் விமான பிரச்சனை ஒரு லாபகரமான பிரச்சனையா தாவேகா தலைவர் அதை எடுத்துக்கிறாரு. அந்த பிரச்சனையை அவருக்கு ஏத்த மாதிரி மக்களே அதெல்லாம் சான்றா சொல்றாங்க. மக்கள் நான் என்ன கேட்கறேன்னா, மக்களை பாதிக்காத ஒரு அரசு தானே. நீங்க போய் டிராக்டர் ஓட்டினீங்கல்ல, நாற்று நட்டிங்கல்ல, டீ கடையில் டீ குடிச்சிங்கல்ல, எல்லா வேலையும் பண்ணீங்க, கிராம சபை கூட்டம்லாம் நடத்துனீங்கல்ல. இன்றைக்கி இத்தனை கிராமத்தை அழிக்கிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய 32,000 கோடியை வச்சு எத்தனை கிராமத்தை உருவாக்கிடுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கிராமத்தை இந்த மாதிரி செழிப்பாக உருவாக்க முடியுமா? உங்களுக்கு நீர்நிலைகளை பாதுகாத்த முடியுமா? அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிராமத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். எல்லா மக்களும் அங்கே ஒன்றிணைஞ்சு இருங்க. இந்த பரந்தூரில் இருக்கக்கூடிய ஏகாபுரத்தில் கிட்டத்தட்ட 2000 வீடுகள் பாதிக்கப்படுது. மற்ற சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் 200-300 வீடுகள் பாதிக்கப்படுது. அதுக்காக ஒரு துணை நகரம் போல நாங்கள் இதை உருவாக்கியிருக்கோம்னு சொல்ல முடியுமா? ஏன் இங்கே ஊராட்சிகளை மெயின்டைன் பண்ணுறாங்க? அதை நகராட்சியாக கார்பரேஷனாக ஏன் மாற்ற மாட்டாங்க? அதற்கான சலுகைகள் கிடைக்கணும், விவசாயிகளை மேம்படுத்துறதுக்காக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்குது. எப்பவும் போய் நான் அவனை அழிப்பேன்னா என்ன? இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை இருக்கிற மொத்த விமான சேவையை வித்துட்டீங்க இந்திய அரசாங்கம். இப்போ நீங்கள் புதுசாக போட்டு என்னத்தை கழட்ட போறீங்கன்னு கேட்குறேன். யாருக்கானது? தனியார் முதலாளிகளை வாழ வைக்கிறதுக்கானதா? இருக்கக்கூடிய விமான சேவையை வித்துட்டு நீ ஒரு ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணி என்னத்தை பார்க்க போறீங்கன்னு கேட்குறேன். யாருக்கு இந்த உங்ககிட்ட உங்க நாட்டில் விமான சேவை இல்லை? வெட்கப்பட்டு தலைகுனியணுமா இல்லையா? இருந்த ஏர் இந்தியா வித்தீங்களா இல்லையா? ஏன் வித்தீங்க? இப்ப 32,000 கோடியை கொண்டு கொட்டக்கூடிய அவசியம் என்ன? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய விமான சேவையை நான் விற்பேன், எல்ஐசியினுடைய பங்குகளை விற்பேன், ஆனா தனியார் முதலாளிகளுக்காக ஒரு ஏர்போர்ட்டை கட்டுவேன்னு என்ன அர்த்தம்? இதுல யார் பயனடைகிறா? இது யாருக்கானதா இருக்குது? அப்போ முதலாளித்துவ கொள்கைக்கு ஆதரவா போய்கிட்டு இருக்கிறது தானே மத்திய அரசாங்கம். அதை கடைபிடிச்சுதான் அந்த பாசிச அரசாங்கத்துக்கு தானே இந்த திராவிட அரசாங்கமும் போகுது. அப்ப இதுவும் பாசிச அரசாங்கம் தானே. மக்களையும் மண்ணையும் வஞ்சிக்க கூடிய இதை நாங்க கண்டிப்பா தாவேக்க தட்டி கேட்க தான் செய்யும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அதன் பக்கம் நிக்க தான் செய்வாங்க. அது மக்களுக்கு விரோத போக்கா இருந்தா இதை விட 2017 எப்படி ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மிக பிரம்மாண்டமான எழுச்சியான ஒரு போராட்டம் நடந்துச்சோ அதை விட மிக பிரம்மாண்டமா எழுச்சியா தமிழகத்துல மீண்டும் ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை சார். ஆனா இந்த ஒரு போராட்ட காலத்துல அவர் பேசினது நான் உங்க மக்களுக்காக நிற்பேன், மக்களோட சப்போர்ட்டா நான் இருப்பேன் அப்படின்றது போற போக்குல தான் சொன்னாரு. ஆனா அவர் மெயினா நான் இந்த இடத்தை பயன்படுத்தி நான் அரசியல் செய்ய போறேன், என்னுடைய அரசியலை நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவருடைய அரசியலை ஆரம்பிக்கிறதுக்கு மட்டுமே விஜய் அவர்கள் வந்தாரு அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? சிலரோட கருத்துக்களை போற போக்குல சூண்டு போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தாவேக்காக்கும் இல்லை, அதை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கும் இல்லை, என்னை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கும் இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிடுதல் இருந்தது. போன பிப்ரவரியில தன்னுடைய கட்சியை அறிவிச்சிருக்கிறாரு, கொடியை அறிவிச்சிருக்கிறாரு, கொள்கைகளை அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் களத்தில் வராரு, போட்டி எந்தெந்த போராட்டங்களோ அதுக்கெல்லாம் பங்கெடுக்கிறாரு. அந்த போராட்டங்களில் பங்கெடுத்து அவர் நிற்கிறாரு, மக்கள் பக்கம் நிற்கிறார். அப்போ நீங்க அவர் இப்ப புதுசா அரசியலுக்கு வந்த மாதிரியும் அவர் புதுசா ஒரு விமர்சனத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையிலும் நீங்க பேசக்கூடியது தவறான ஒரு பார்வை. அவர் இங்க இருந்து தான் தொடங்குறாருனா 2025 ஜனவரியிலிருந்து என்னுடைய அரசியல் பயணம் தொடங்கும்ன்றாரு. முழு நேர அரசியல்ல நான் ஈடுபடுவேன்னு சொல்றாரு. இப்போ அதை பரந்தூர்ல விவசாயிகளுடைய மண்ணை தொட்டு நான் வணங்கி நான் இதுல இருந்து அதுக்கான காரணமாக கூட நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கான ஒரு காரணமா கூட இதை அமைச்சுக்கிறேன்னு சொல்றாரு. தவிர்த்து அதுக்காக தான் வந்தவர் கிடையாது. புரியுது? ரெண்டுத்துக்கு வேறுபாடுகள் இருக்கு சார். ஆனால் இப்போ வளர்ச்சியை தடுக்கக்கூடியது நான் கிடையாது, வளர்ச்சி வேணான்னு நான் சொல்லலை அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி இந்த இடத்துல விமான நிலையம் வேணாம், பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க வேணான்னு சொல்லக்கூடியவர் வேற எங்கே அமைக்க முடியும் அப்படின்றதையும் அந்த மாதிரியான கேள்விகளும் எழுப்பப்படுது. ஏன்னா அரசாங்கம் எந்த இடத்துல அமைச்சா சரியா இருக்கும், எங்கெல்லாம் அமைச்சா அந்த ரேடார்லாம் சரியா வரும் அப்படின்றதெல்லாம் ஆய்வு செஞ்சு தான் இந்த இடத்துல தேர்வு செஞ்சிருப்பாங்க. அப்படி அந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும்போது வேற எங்க செய்ய முடியும்? ரேடார் காட்டிடுச்சுன்றதுக்காக மக்களையும் மண்ணையும் விவசாய
விவசாயத்தையும் விவசாயிகளையும் கொன்னுதான் நீங்க பண்ணுவீங்கன்னா எதுக்கு ஏர்போர்ட்? யாருக்கான ஏர்போர்ட்? அதுக்கான பணக்காரனுக்காக, பணக்காரனுடைய வாழ்வாதாரம் மேம்படணும்ன்றதுக்காக விவசாயத்தை அழிப்பீங்களா? விவசாயி அழிப்பீங்களா? நீர்நிலைகள் அழிப்பீங்களா? அங்க எத்தனாயிரம் ஏக்கர்ல நீர்நிலைகள் இருக்கு, அதையெல்லாம் அழிச்சு ஏர்போர்ட் கட்டி என்ன பண்ண போறீங்க? விமான நிலையம் வேணான்றீங்களா? வேண்டான்னு சொல்லல, இதுக்கான இடத்த மாத்துங்கன்னு சொல்றோம். மாத்துனா அந்த இடத்துலயும் நீர்நிலைகள் இருக்காதா? அந்த இடத்துலயும் விவசாயம் இல்லாத இடமா பார்த்து பண்ணுங்க, இல்லைன்னா ராஜினாமா பண்ணுங்க. அரசு அதிகாரிகளை வச்சு உங்களால ஒழுங்கா ஆய்வே பண்ண முடியல, இங்க இருக்கக்கூட தென்பெண்ணை ஆற்றில ஒரு செட்டர் மாத்த முடியலன்னு வேல்முருகன், உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் கர்ஜித்தாரு. ஒரு ஷட்டர் மாத்துறதுக்கே உங்களுக்கு பணம் இல்ல. இப்ப எங்க இருந்து 32,000 கோடியா வருது? மக்களை அழிக்கணும்னா பல ஆயிரம் கோடி வந்துருது அவங்கள்ட்ட. ஏது உங்களுக்கு பணம்? இருக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பே கொடுக்க முடியல, மத்திய அரசாங்கம் கொடுக்க போறானா? இருக்கக்கூடியதுக்கு இந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வரலன்றீங்களே, இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது? அப்போ மக்கள் 3 வருஷமா போராடுறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதையெல்லாம் தாண்டி மக்களை பொண்ணு போட்டு புதைச்சு அவன் மேல இந்த ஏர்போர்ட் வரப்போதா? அதுக்கெல்லாம் தாவேக்கா ஒருபோதும் அடிபணியாது. மக்களின் பக்கம் தான் என்னை போன்றவர்கள் அத்தனை பேரும் நிற்பாங்க. தமிழக வெற்றி கழகமும் அதை சார்ந்துதான் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ மக்களுடைய பிரச்சனைகளை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி அப்படின்றது தாவேக்கா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அது அப்படி பார்க்காம இப்போ திமுகவை குறை சொல்றதுக்கான ஒரு கட்சியா தான் தாவேக்கா மாறிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த ஒரு விமான நிலையத்தை கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட் இவ்வளவு வேகமா நடக்கல அப்படின்னா, கட்டுவோன்னு சொன்னாங்க, இப்போ வரைக்கும் கட்டல அப்படின்ற மாதிரி தான் விமர்சனம் பண்ணிருப்பாங்களே தவிர இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. சோ எப்படினாலும் திமுக குறை சொல்லணும், அதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஆளக்கூடியது யாரு? அண்ணா திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக யாரை குறை சொல்லிச்சு? அன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருக்கும்போது கலைஞரும் அண்ணாவும் யாரை குறை சொன்னாங்க? கலைஞர் யாரை குறை சொன்னாரு? இவர்களை தானே சொன்னாங்க. அன்னைக்கு காமராஜர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது யாரை குறை சொன்னாங்க? திமுக. ஆளக்கூடியவர்களை தான் குறை சொல்லுவாங்க. நீங்க ஒழுங்கா ஆடுறதுக்கு வக்கு இல்லைன்னா உங்களை தான் சொல்லுவாங்க. திராணி இல்லை, தகுதி இல்லைன்னா உங்களை தான் சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையை உங்களால ஒழுங்கா பண்ணி வரக்கூடிய மழை வெள்ள காலத்திலே பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு முடியாத அரசாங்கம் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல பண்ணீங்கன்னா தண்ணி எங்க வந்து நிற்கும்? அப்ப அந்த ரன்வே எல்லாம் முழுக்க தண்ணியா தானே இருக்கும். 2026 தாவேக்கா ஆட்சியில அமைச்சாங்க அப்படின்னா விமான நிலையம் வேற எங்க அமைச்சா சரியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் கரெக்டா சொல்லி உரிய அதிகாரிகளை வச்சு உரிய ஆய்வுகள் நடத்தி, நீங்க சொன்னீங்கல்ல ரேடார் சிக்னல்லாம் எங்கெங்க கிடைக்குதோ அதுக்கான இடங்களை தேர்வு செஞ்சு அந்த இடத்துல உரிய இடத்துல விமான நிலையங்கள் அமைக்கப்படும். சார், விமான நிலையம் வேணாம் அப்படின்றத சொல்றாங்க. ஆனா விமான நிலையத்துக்கான அவசியம் என்ன அப்படின்றத ஆளுங்கட்சியினர் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பெரிய விமானங்கள்லாம் இருக்கு, அந்த விமானங்கள்லாம் சென்னைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவதுங்க, தூத்துக்குடியிலிருந்து விமானத்தில் வந்திருக்கீங்களா? போயிருக்கீங்களா? மாலை 6 மணிக்கு மேலே விமான சேவை கிடையாது. ஏன்? ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஒழுங்காக வைக்கல. தூத்துக்குடியை பண்ணுங்க, திருச்சியை பண்ணுங்க, சேலத்தில் ஒரு விமான நிலையம் இருக்குது, இப்போ மேம்படுத்துங்க. இருக்கக்கூடிய விமான நிலையத்தை இன்னும் பிரம்மாண்டமாக்குங்க, விரிவடை செல்லுங்க. இப்போது ஒரு வெளிநாட்டுக்கு போகக்கூடியவன் எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கேருந்து சென்னைக்கு போக வேண்டிய அவசியத்தையும் உண்டு பண்ணுறீங்க. அங்கங்கேருந்து கிளம்ப மாதிரி ஏற்பாடுகள் செய்யுங்க, மாற்ற கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஏன் பண்ண மாட்டீங்க? சென்னையில் தான் பண்ணணுமா? சென்னைக்கு வந்தால் தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டை பிரித்து அமிச்சிங்க. என்ன எதுக்காக அமிச்சிங்க? கிளாம்பாக்கத்துக்கு அமிச்சிங்க. ஏன் அனுப்புனீங்க? போக்குவரத்து நெரிசல் காரணம். சாலைகளை விரிவுபடுத்துங்க. ஏன் அது தோணலையா உங்களுக்கு? சாலைகளை விரிவுபடுத்துறது முன்னாடி சரி செய்யுங்க, சீர் செய்யுங்க, சாலைகளை சீராக போடுங்க. அப்போ போக்குவரத்து தடை இல்லாமல் போக போகுது. அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல. இந்த மதுரை வாயிலில் டோல் வச்சுக்கிட்டு ஒருத்தன் காசு வாங்குறான், ரோடே போடாமல் எந்த டெவலப்புமே பண்ணாமல் காசு வாங்கிட்டு இருக்கான். அதுக்கு பல கட்ட போராட்டங்களும் நடந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு காசு வாங்கிட்டு இருக்கான். இந்த காசெல்லாம் யாருக்கு போகுது? அரசாங்கத்துக்கு தெரியாது. அப்போ சாலை நாங்கள் சீர் பண்ணுறோன்ற பேரில் திரும்பவும் அத்தனை லட்சக்கணக்கான வண்டிகள் போய்கிட்டு இருக்கு, எல்லாத்துலேயும் காசு வாங்கிக்கிட்டு தான் இருக்கான். இது அரசாங்கம் பார்த்துக்கிட்டு தானே இருக்குது. என்ன சாலையில் மேம்பாடு கண்டுட்டீங்க? இன்றைக்கி இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து அந்த பக்கம் காஞ்சிபுரம் தாண்டி அங்கேருந்து நேராக வாங்க, சாலை சரியாக இருக்கா? வாலாஜா வரைக்கும் அடுத்த 100 கிலோமீட்டர் வரைக்கும் போய் பாருங்க, எங்கே சாலை இருக்குது. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாடாக இருக்கட்டும், கல்கட்டாவாக இருக்கும், அந்த மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி சென்னையில் இல்லை. சென்னை ஏர்போர்ட் இல்லை. ஏன் விமானத்தை விற்றீங்க? வச்சிருக்கணும்ல. இன்னைக்கு இண்டிகோவை தவிர்த்து வேற என்ன நிறுவனம் இருக்கு? சார், அங்கேயும் அதே ஃளைட்ஸ் தான் வருது. ஆனா அந்த ஃளைட்ஸ் கூட இங்க வர்றதுக்கான மார்க்கங்கள் இல்ல. அவன் ஒரு ஃளைட்டை வச்சிருக்கான்ல இல்லையா? இப்ப வித்தாச்சு இல்லையா? அங்க அதே ஃளைட்ஸ் தான் வருது போகுது, அதுல மாற்று கருத்து இல்லை. மேம்படுத்துங்க. ஏன் அதுக்கு முன்னாடி இப்ப நடந்த சேவையெல்லாம், இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஸ்பைஸ் ஜெட் போச்சு, இந்தியன் ஏர்லைன்ஸ். சார், பெரிய விமானங்கள் வர்றதுக்கான போதிய இடம் இல்லை அப்படின்னு தானே சொல்றாங்க. எந்த அவ்வளோ பெரிய ஃளைட் இங்க எங்க இருந்து வரப்போகுது? அப்ப இது வரைக்கும் வராத ஒரு ஃளைட்டை கொண்டு வந்து நிறுத்த போறீங்களா? இது வரைக்கும் உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஜம்போ ஏர்பஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு. அதுக்கெல்லாம் வசதிகள் இல்லாம அந்த விமானங்கள்லாம் இங்க வந்துச்சு.
சீன அதிபர் வரும்போது இல்லையா, அமெரிக்க அதிபர்கள் வரும்போது இல்லையா? கூட்ஸ் ஏர்போர்ட்லாம் இங்க கூட்ஸ் ஏர்பிளைன்ஸ்லாம் வந்து இங்க வர முடியல, அதனால வந்து அந்த அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லாம போகுது அப்படின்னு. என் மக்களை ஏன் கொல்றீங்கன்னு கேட்குறேன். நீங்க என்ன வேணா டெவலப் பண்ணுங்க, என் மக்களை ஏன் கொல்றீங்க சார்? ஆனா கடந்த காலங்கள்ல இப்ப தொழில்நுட்ப துறையிலயா இருக்கட்டும், இல்ல தகவல் தொழில்நுட்ப துறையில எல்லாம் வந்து இது மாதிரியான இடங்கள் மக்கள் கொடுத்துதான் அந்த தமிழகம் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்கு. அப்போ இந்த சூழல்ல இது ஒரு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. மக்கள் கொடுக்கல, கொடுத்துதான் மக்கள் கொடுத்துதான் வந்திருக்கு. இதுக்கு கொடுக்கல, விட்டுருங்க, ஏன் போட்டு கொல்றீங்க? அதாவது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் வேண்டான்னு போராடுறாங்க, 19 பேரை கொன்னு குவிச்சு தானே அதை மூடி வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வேண்டான்னு போது மக்களுக்கு விரோதமா இருக்கிறத நீங்க மூடணுமா இல்லையா? அதுல இருக்கக்கூடிய கழிவுகளை கூட இன்றைய காலகட்டம் வரைக்கும் அகற்றப்படல. இல்ல, இன்னைக்கு வரைக்கும் தேதியில் அதுல உள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றப்படலை. சுத்தி இருக்கக்கூடிய நகரங்கள்லயும் ஒன்றியங்கள்லயும் போய் பாருங்க, எத்தனை பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருது, எவ்வளவு பெண்கள் கருத்தரிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு சின்ன குழந்தைகள் நேரத்தோடவே புற்றுநோயின் காரணமாக இறந்துடுறாங்க, எவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு எத்தனை சதவீத மக்களுக்கு அங்கே புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது தெரியுதுங்களா? இவங்க ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்கிறாங்க போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு. திரும்பவும் சொல்கிறேன், மக்களையும் மண்ணையும் பாதிக்காத விதத்தில் உங்களுடைய வளர்ச்சி பாதையை கொண்டு போங்க. வளர்ச்சியை நாங்கள் தடுக்கக்கூடியவர்களாக இல்லை. அன்னைக்கு நீங்கள் 8 வழிச்சாலையை தடுத்தீங்களா இல்லையா? அன்னைக்கு அதிமுக பீரியடில் கொண்டு வரும்போது இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? விரைவு சாலைன்ற பேரில் அதே திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அப்போ உங்களை எதை வச்சு நாங்கள் கேள்வி கேட்குறது? அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கும்போது 8 வழிச்சாலை வேண்டாம்னு சொன்னீங்க. யாருக்கானது 8 வழிச்சாலை? எடப்பாடியார் நேரத்தோட வந்துட்டு நேரத்தோட போறாரா, அதுக்காக 8 வழிச்சாலை போடப்படுதான்னு கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு யாருக்காக போடப்படுது? இவங்க போய் எடப்பாடியை போய் பார்க்க போறாங்களா? அதுக்காக போடுறாங்களா? அதுக்கு பெயர் மாற்றம் கொண்டுருது. இன்னைக்கு 8 வழிச்சாலை விரைவு சாலையா மாத்திட்டாங்க. ஆனா வேலை நடக்குதா இல்லையா? போடுறீங்களா இல்லையா? இப்போ உங்களை அன்னைக்கே போராட்டம் பண்ணீங்க. அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அவர்கள் போல அரசியல் உள்நோக்கவாதி இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். மக்களுக்கானவர், விவசாயிகளுக்கானவர், நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடியவர். தன்னுடைய தீர்மானத்தில் கொண்டு வராரு சுற்றுச்சூழல்களை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயத்த பேசலை, புதுசாக இருக்கிற மாதிரி இப்பவும் அவரை பற்றி பேசினா மட்டும்தான் இவர்களுடைய வண்டி ஓடுன்றதுனால அதை பண்ணிட்டு இருக்கு. சார், மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த ஒரு இடங்களுக்கு வந்து 3.5% அதிகமான அளவு அவங்களுக்கான தொகையை வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? மா சுப்பிரமணியம் அண்ணன் மதிப்புக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், இங்கே இருக்கக்கூடிய KMC மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, அப்புறம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல், அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சுகாதாரத்தை மேம்படுத்துங்க. அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளை போய் பாருங்கள், புரியுதுங்களா? இங்கே பெண்கள் குழந்தை பெறுற ஆஸ்பத்திரின்னு தனியாக இருக்குது, அங்கே போய் பாருங்கள். அங்கே பெண்களுக்கெல்லாம் நல்ல சுகாதாரமான சூழல் இருக்கா? அங்கே தான் போனால் அவர் வந்து அந்த பாத்ரூமை உபயோகப்படுத்துவாரா? இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் துறையவே உங்களுக்கு பார்க்கறதுக்கு வெக்கம், உங்களுக்கு ஒன்றும் தெரியலை, ஒரு தகுதியும் இல்லை, திராணியும் இல்லை. நீங்கள் வந்து அடுத்த துறைக்குள்ளே எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? உங்களுடைய துறை என்ன? உங்கள் துறை சார்ந்த வேலை என்ன? எதுக்காக கிண்டியில் ஒரு அம்மா ஒரு தாயினுடைய வேதனையை தீர்க்க முடியாத ஒரு பையன் கத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரு மருத்துவரை கத்தியால் தாக்கப்பட்டான். அந்த மருத்துவர் ஒரு தனியார் பிரபல மருத்துவமனையில் ஒரு மருத்துவராக இருந்தாரா இல்லையா? உன் துறையை பற்றி உங்களுக்கே தெரியலையே, நீங்க இன்னொரு துறைக்குள்ள ஏன் வரீங்க? மக்கள் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு கருப்பு பலூன் விடும்போது மோடி போராட்டத்துல இவரு தானே கூட இருந்தாரு சைதாப்பேட்டையில, மறந்துட்டாரா? இன்னைக்கு எதுக்கு வெள்ளக்கூட போட்டு போறீங்க? நீங்க நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஆள் மாறக்கூடியவர்கள் தானே நீங்க. அப்ப பச்சோந்திகள் இதை பத்தி பேசலாமா? உங்களுக்கு என்ன தகுதியும் திராணியும் இருக்கு? நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்கன்ற. சார், ஆனால் தங்கம் தென்னரசு அவர்களும் இதே தான் சொல்றாரு. ஏன்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமாகும், மக்கள் வந்து விமானத்தை பயன்படுத்துறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். இப்பவே வந்து 2 கோடி பேர் பயன்படுத்துறாங்க. வரக்கூடிய காலங்களில் 10 கோடி பேர் கூட வந்து பயன்படுத்தக்கூடிய சூழல் வரும். அப்போ அதுக்கு எல்லாம் ஏற்பாடு வந்து இப்பவே செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. ஏர்போர்ட் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? அதுல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் தான் 2 கோடி பேர் பயன்படுத்துறாங்க. 10 கோடி பேர் நாளைக்கு காலையிலேயே வந்து ஏறிட போறானா? சார், எப்படினாலும் இப்போ அதுக்கான வளர்ச்சிகளை திரும்பவும் சொல்றோம், நாங்க தடுக்கலை. வளர்ச்சிக்கு தேவையானதை விமான நிலையங்களை மேம்படுத்துங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தூத்துக்குடி விமான நிலையங்களை மேம்படுத்துங்க. அங்கே எவ்வளோ விமானம் இறங்கலாமே. திருச்சி விமான நிலையத்தை மேம்படுத்துங்க. அங்கே எத்தனையோ விமானங்கள் இறங்கலாம் இல்லையா? அங்கேருந்து ஏன் மக்கள் இங்கே வர அங்கேயே தான் ஏறிடுவானே. சேலத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை மேம்படுத்துங்க. அங்கே எத்தனையோ இருக்குது. இப்போ மதுரையில் இல்லையா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு, அதை இன்னும் விரிவாக்கம் பண்ணுங்க. சென்னையில் 2வது ஏர்போர்ட் அப்படின்னு கேட்குறேன். இது என்ன அடம்? எனக்கு புரியலையே. சென்னையில தான் வைப்பேன், இது என்ன அடம் முடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். உங்களுக்கு அப்போ இங்கே என்ன ஆதாயம் இருக்கு?
உங்களுடைய நோக்கம் என்ன? வளர்ச்சியா இல்லை உங்களுடைய வியாபாரமா? இந்த கேள்வி தான் இப்போ வருது. உங்களுக்கு தேவை வளர்ச்சினா தூத்துக்குடியை மேம்படுத்துங்க, திருச்சியை மேம்படுத்துங்க, சேலத்தை மேம்படுத்துங்க. இங்கெல்லாம் ஏர்போர்ட் இருக்குல்ல, மேம்படுத்துங்க. எல்லா விமானங்களும் இறக்குங்க. 10 கோடி பேர் வரான்னா அங்கங்கே 2 கோடி பேரை இறக்கிக்கோங்க. இன்றைக்கி 2 கோடி பேர் இங்கே வரான்ல, அங்கே இப்போ 5 விமான நிலையம் மேம்படுத்துக்கோங்க. அது இல்லாமல் மதுரை இருக்குது, நம்ம கோயம்புத்தூர் இருக்குது, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் விமான நிலையங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையும் மக்கள் இறங்கி ஏறட்டுமே. எல்லா இடத்துலையும் 2 கோடி பேர் வரட்டுமே, கூட எக்ஸ்ட்ரா 2 கோடி பேர் வரட்டுமே, 12 கோடி பேராக வரட்டுமே. யாரும் வளர்ச்சியை தடுக்கலையே. சென்னையில் தான் பண்ணுவேன், பரந்தூரில் தான் பண்ணுவேன்றதுக்கான நோக்கம் என்ன? உங்களுடைய வியாபாரமான்னு தான் கேட்குறோம். அதுதான் மக்களுக்கு சந்தேகத்தை எழுப்புது. அந்த வியாபாரத்திலும் நீங்கள் வேற எங்கேயாவது நடத்திக்கிங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த கிராமத்தில் தான் பண்ணுவோம். மக்கள் குறவலையை நெரிச்சு தான், மக்களை கொன்று தான், புதைச்சி தான், அந்த ரத்தத்தில் தான், அவனுடைய இறுதி ஊர்வலம் நடந்த இடத்துல தான் எங்களுடைய ஃப்ளைட் வந்து இறங்குன்றதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சரி சரி, இறுதியா ஒரு கேள்வி. இப்போ இந்த சூழல்ல இப்போ போராட்டமும் கிட்டத்தட்ட 910 டேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. விஜய் அவர்களும் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. இதுக்கு மேலேயும் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல தான் விமான நிலையம் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா தாவேகாவுடைய செயல் என்னவா இருக்கும்? தாவேகா அதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க? இப்போ இன்னைக்கு போயிட்டு அவர் வெறும் 9 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. ஒட்டுமொத்த தமிழக களங்களும் அரசியல் களங்களும் அதிர்வு இன்னும் அடங்கலை. வெறும் 9 நிமிஷ பேச்சுக்கு. சரிங்களா? அப்படி ஒரு சூழல்கள் ஏற்பட்டால் நேரடியாக களத்தில் இறங்கி மக்களுக்காக போராடணும்னா அந்த பக்கம் நிற்பார். நான் நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சூழல்களை ஏற்படுத்திட்டா தமிழகத்தினுடைய நிலை பதட்டமாக தான் இருக்கும். என்ன பண்ணும்? அவரை பிடிச்சி உள்ளே போட்டுருமா? தமிழ்நாடு முழுக்க போராடுவான். இன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்லலாம் எங்கள்கிட்ட 1 கோடி பேர் இருக்கான், 1.5 கோடி பேர் இருக்கான்னு. 1 கோடி பேர் இருக்கான்றதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டார். இன்னைக்கு 96 லட்சத்தை கடந்து இன்னைக்கு உறுப்பினர்கள் இருக்கான். 1 கோடி பேர் இன்னைக்கு உறுப்பினராக இருக்கான். இருக்கக்கூடிய மற்றவனும் சேர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். சைட்டு வெப்சைட்டு பிளாக் ஆனதுனால நல்லா புரிஞ்சுக்கணும். அது தமிழக அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஒரு கண் அசைவுக்காக மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. இல்லைன்னா இதே பரந்தூர் விஷயத்துக்காக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் போராட வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நிமிஷ நேரம் தேவையில்லை. ஒரு நிமிஷ நேரம் தேவையில்லை. கொண்டு வந்து ஒரு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எல்லா இடத்துலையும் போராட்டத்தை நடத்துவான். அந்த போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா விவசாயிகளுக்கானதா இருக்கும். விவசாயத்தை காப்பாற்றக்கூடியதா இருக்கணும். சட்டத்துக்கு உட்பட்டு உங்க கூட நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சட்டத்துக்கு உட்பட்டு அறவழியில் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். நீங்கள் கைது பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் எங்கள் போராட்டம் விரிவடைய தான் செய்யும். எங்களை அடக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய நிலைப்பாடுகள் மக்கள் போராட்டத்துக்கு, மக்களை காப்பாற்றும் விதத்தில் ஏத்தால் போல அந்த நேரத்தில் என்ன மனநிலையோ, அந்த நேரத்தில் மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன சூழலோ அதுக்கு ஏற்ற மாதிரி போராட்ட களத்தினுடைய வீகங்கள் மாறும். நிச்சயமாக பரந்தூர் மீட்டெடுக்கப்படும். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.